கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை நோக்கி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வினாவுகிறார், கேள்வி எழுப்புகிறார். இதோ முதலாவதாக மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவர்கள் கிறிஸ்தவர்களோ மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ எல்லாருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தேவனாய் இருக்கிறார். அவரே சொல்கிறார், இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவதாக, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32 எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தராகிய கர்த்தர் இந்த வசனத்தை உரைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக முழங்குகிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று இந்த பூமியிலே ஒன்று உண்டோ? என்னால் கூடாத காரியம் என்று உண்டோ என்று அவர் வினா எழுப்புகிறார். மத்தேயு எழுதின மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்படி என்றால் இதற்கு அர்த்தம் என்ன? இந்த பகுதியிலே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசுவினிடத்திலே வருகின்றான். அவன் இயேசுவினிடத்திலே, நான் ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் நான் இன்னும் எதை கட்டளை கை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் அந்த ஐஸ்வர்யமான அந்த வாலிபனை பார்த்து, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்றார். அப்பொழுது அவன் துக்கமடைந்தவனாய் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்றார். அப்படி என்றால் என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்ற அர்த்தம் இல்லை. இந்த பூமியிலே வாழ்கின்ற நாட்களிலே நீங்கள் எதன் மீது உங்களுடைய கண்களை பதிய வைக்கிறீர்களோ அதன் மீது மாத்திரம் உங்கள் கவனம் இருக்கும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் ஐஸ்வர்யவான்கள் அந்த வாலிபனை பார்த்து அவர் அப்படி சொன்னார். அவன் துக்கமுக